அப்பனே பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா காப்பாத்து. என்னடா இது காலைல வந்தோடனே பிள்ளையார கும்பிடுற? நேற்று என்ன அடி தெரியுமா? வாங்க எனக்கு தண்டா தெரியும். யாரா ஒன்று அடிச்சா? யாரா இருந்தாலும் தூக்குவோம், எவனா இருந்தாலும் வெட்டுவோம். டேய் அது எங்க அப்பாடா. அப்பாவா? சாரா அறிவாளா? ஏகே அறிவாளா? நேற்று உங்க அப்பா அடிச்சாரு ஒன்று. நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன்டா. அதுக்கு போய் சின்ன பிள்ளை தனமா அடிக்காரு. எத்தனை மணிக்கு போன? 2:00. 2:00 சொன்னியே, அதுக்கே ஒன்று அடிக்கண்டா. 2:00ங்கிறது மறுநாள் காலை. இவ்வளோ லேட்டாக போனால் உங்கள் அப்பா அடிக்காமல் ஆரத்தி அடுப்பாரு. இருக்கட்டும் எங்கள் அப்பா நான் வச்சுக்கிறேன். அதான் வச்சிருக்கேன் நிறைய அறையில். இல்லை உங்கள் அப்பா வேறு வச்சிருக்க போறியா? சரி டே பேசிக்கிட்டு இருங்க, நான் மேலே போய் பாட்னி புக் எடுத்துருங்க. விவேகா எப்படி ஓடி வரான்? இல்லை ஒன்று நம்ம பி 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 யாரா பவளமொழியாடா கூப்பிட்டா? இல்லைடா இல்லை ஒன்று நம்ம பி பி புஷ்பலதா கூப்பிட்டாளா? இல்லைடா உங்களை எந்த பொண்ணுங்களும் கூப்பிடலடா. நம்ம பிரின்சிபல் சார் தான்டா சக்தியை கூப்பிட்டாரு. எதுக்குடா? தெரிலடா. சரிடா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாரு? சரி போய் பார்ப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன் சார். எஸ் கிரீன் சக்தி. வா சக்தி, ஒரு எலக்ட்ரிஷியன் காம்படிஷன் நவம்பர் 7 லயோலா காலேஜ் வச்சு நடக்க போகுது. அங்க பாத்தியாப்பா, அங்க ஒரு நாள் இன்னொரு ஷீல்டு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எந்த காலேஜ் இருக்கு சார்? அதான் சொன்னேன்லப்பா, லயோலா காலேஜ். ஓகே சார். இஸ் எனி ஸ்பெசிபிக் டாபிக் given சார்? எஸ் சக்தி, த டைட்டில் இஸ் ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயம். ஆனா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அது எல்லார்கிட்டே இருக்கானே எனக்கு தெரியலப்பா. சோ நீ தான் தேடணும். தேடினா கிடைக்காது எதுவுமே இல்லப்பா. சோ ட்ரை டு அச்சீவ். ஷூர் சார், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக் சக்தி. தேங்க் யூ சார். ஆஹா, எவனையும் ஆளை காணோம். ஒருவேளை கிளாஸ் ரூம் போயிருப்பாங்களோ. சரி நம்மளும் போவோம். என்னடா சக்தி, உன்னை எதுக்குடா பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு? அது ஒன்றும் இல்லடா யோசி, ஒரு எலக்ட்ரிஷியன் காம்படிஷனு அதை பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ தான் கலக்கிறடா சக்தி. அப்புறம் என்ன சரியான ஆளத்தான் சார் கலக்கிருக்காரு. நீ என் நண்பன்டா. ஆமாம் சக்தி, டைட்டில் என்னதுடா? டைட்டில் வந்து ஹியூமனிட்டிடா, அதாவது மனிதனேண்டா. ஆமா இதை நீ தமிழ்ல பேச போறியா இல்லை இங்கிலீஷ்ல பேச போறியா? அதை நீங்க தான்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் டாபிக். ஆஃப்டர் தட் வி கேன் கன்க்ளூட். ஓகேவாடா? தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சரி எங்க வச்சு டிஸ்கஸ் பண்ண? நம்ம காலேஜ் முடிட்டேன்டா. நைட்டு நம்ம மேன்ஷன்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். எஸ்ரா, தட்ஸ் தி ரைட் பிளேஸ்ரா. அங்க வச்சு டிஸ்கஸ் பண்றோம். ஓகேடா. எஸ். டேய் ஆதி, நீ நைட் டிஃபன் என்னடா செய்யா? முட்டை தோசை. என்ன? எனக்கு அதே போதும்டா. டேய் உனக்கு ஐயா சார் வீடா? டேய் அதுக்கு முன்னாடி நீங்க கஜினி படத்துல இருந்து சுற்றுமொழி சொல்ல பாட்டு கேட்டா. அதுல ஏன்டுக்குள்ள பாடி கேட்டா. போடா நீ பெரிய யுவன் சங்கர் ராஜா. டேய் நான் லிரிக்ஸை மாடிஃபை பண்ணி பாடுவேன்னு சொன்னேன். எங்க பாடு பாப்போம். ஆனா ஒரு கண்டிஷன், நான் பாடு நீங்க ஆடணும். ஓகேவா? வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. டேய் நான் பாட ரெடி, நீங்க ஆட ரெடியா? எழுந்து இளைஞனே, எழுந்து இளைஞனே, இந்த உலகம் உங்கள் கையிலே, வருங்கால இந்தியாவை வல்லரசு ஆக்க என் இதயம் ஆசை கொள்ளுதே. டேய் பாட்டு எப்படி இருக்கு? தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? அதெல்லாம் தானா வர்றதுடா. ஐயோ இது எலக்ட்ரிஷியன் மீட்டரை பத்தி மறந்து போயிட்டேன்டா. டேய் யோசி, நெட்ல போய் ஏதாவது பாய்ச்சிருக்கான் பாடுறா. இதோ பாக்குறேன்டா சக்தி. இளைய சக்தி மனிதநேயம் அங்கங்க இருக்கிறனாலதான் கார்கில் வார் நடந்தப்ப தமிழ்நாட்டுல இருந்து துணிமணி உணவு இதெல்லாம் இங்க இருந்து அனுப்பப்பட்டதுடா. ஆமாடா சக்தி, ஒரிசா ஆந்திரால புயல் வந்தப்ப கூட மனித நேயம் தாண்டா அங்க பேசிச்சு. ஏழே மனிதநேயம் இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன்டா நம்ம நாட்டுல 3/4 பேருக்கு மேல வறுமை கோட்டு கீழே இருக்காங்க? இதை யோசிங்கடா முதல்ல. டேய் அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் இல்ல, பல பெரிய முதலாளிகள் இல்ல, ஏன் பல சினிமாக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டுல, இன்னும் பல பேர் வீட்டுல இருக்க கருப்பு பணத்தை பறிமுதல் செஞ்சா இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யலாம்டா. சக்தி தங்களுக்கு குடிசைங்க இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்நிலையில கூட தேர்தலுக்கு பணத்தை தனியா செலவழிக்கிறாங்க. இப்ப வரப்போற தேர்தலில் கூட தனியா செலவழிக்க ரெடியா இருக்காங்க. இதுல மனிதநேயம் எங்க இருக்குன்னு சொல்ற?
தம்பிகளா, 100 பேர் தப்பு செஞ்சதுக்காக எல்லாத்தையும் குத்த சொல்ல முடியாது. எல்லாரும் எப்பவும் எந்த ஒரு ரூபத்திலாவது தங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தலை ஸ்டேல சொல்லணும்னா, நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருப்பேன் நம்ம பார்த்துக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுவே ஒரு மனிதன் என்னடா. சக்தி, நான் என்ன சொல்றேன் கேக்குறியா? இப்ப நம்ம இந்த நெட்ல பார்த்தோம்ல ஹியூமனிட்டியை பத்தி, இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இதெல்லாம் வேற ஒரு ஆள் எழுதுனது. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதை வச்சே நீ உன் எலக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, நான் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். என்ன நான் சொல்றது? ஓகே, நானும் சொல்றேன். ஓகே. சரி ஹரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. இல்ல இன்னைக்கு நீ சில பல ரத்த தெரிவிக்க இறக்க வேண்டியிருக்கோம். ஐயோ சொன்னியே, அப்ப நல்ல வேலை கிளம்பிட்டா. கிளம்பு கிளம்பு. ஓகே பாப்போடா. பாப்போடா. ஓகே நானும் தூங்குறேன். சரி போய் தூங்குங்க. என்ன எல்லாம் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சா? இப்ப கிளம்பலாமா? கிளம்புவோம். கத்தி எல்லாம் எடுத்தாச்சா எலக்ட்ரிஷனுக்கு? எல்லாம் எடுத்துறா. எங்களை சொல்லக்கூடாது. சரி கிளம்புவோம். சரி ஓகே கிளம்புவோம். என்னடா அங்க? ஐயோ டேய், அங்க வேண்டாண்டா, அங்க பாருங்கடா. வாங்கடா, வண்டியை திருப்புடா. டேய் யோகேஷ், வண்டியை திருப்பு. அங்க வெளியே போயிருவோம். கிளம்பு. மனிதா, மனித நேயத்தை பற்றி மகத்துவமாக பேசினாய் நேற்று. மண்ணில் விழுந்து கிடக்கும் மனிதனைக் கூட தூக்க மறுக்கிறாய் இன்று. மனித நேயமோ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது நாளையாவது லட்சியக்குறியாக மாறுமா என்பதே எங்களின் கனவு.